முடித்துக் கொள்ள முயற்சிக்கின்றேன். முக்கியமாக இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கங்களான அரசியல் அதிகாரமற்ற சமூகங்களுக்கு, குரலற்ற சமூகங்களை, உரிமை குரலை சட்டமன்றத்திலே ஒலிக்க வைக்க வேண்டும் என்கின்ற முதல் நோக்கத்தோடு தமிழக அரசியலிலே 69% இடஒதுக்கீட்டை நிலைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். அதே போல மகளிரை இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக அரசியலில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு செயல்பட இருக்கக்கூடிய இரண்டாவது நோக்கமாக கொண்டிருக்கின்றோம். அதே போல எந்த அரசியல் கட்சியும் நினைத்து கூட பார்க்காத இளைய தலைமுறைக்கான அரசியலை இளைஞர்களை நம்பி இன்றைக்கு ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறது என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க தமிழக நீதி கட்சியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இளைஞர்கள் என்றைக்கு ஒரு அரசியலோ அல்லது ஏதாவது ஒரு செயலிலே இளைஞர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றி பெற்றதாகத்தான் சரித்திரமே தவிர எதுவும் தோற்று போறதாக சரித்திரம் கிடையாது. அதே போல இளைஞர்களை அரசியல் படுத்துவதோடு மட்டுமின்றி தமிழக மக்கள், குறிப்பாக தமிழக இளைஞர்களுக்கு இந்த எழுச்சி மாநாட்டின் வாயிலாக ஒரு அறைகூவலை விடுக்க ஆசைப்படுகிறேன். அதாவது வீட்டிற்கு ஒரு விவசாயி என்பது போல, வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி என்பது போல, வீட்டுக்கு ஒரு அரசியல்வாதி வர வேண்டும் என்பது என்னுடைய அறைகூவலாக இந்த எழுச்சி மாநாட்டின் வாயிலாக அறைகூவல் விடுக்கிறேன். காரணம், ஒரு அரசியல்வாதி இருந்தால் அந்த வீடு மட்டுமல்ல, அந்த வீதி மட்டுமல்ல, தான் சார்ந்த சுற்று வட்டாரம் முழுவதும் தன்னுடைய அதிகாரத்தை மீட்டு வைக்க வேண்டும், மீட்டுக் கொடுப்பார்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அதே போல தமிழக அரசியலிலே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கின்ற உன்னத நிலைப்பாட்டை இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழக அரசியல் கட்சிகளுக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொண்டு இந்த மாநாட்டு வேளையிலே சிறப்பான ஒரு வாய்ப்பை வழங்கிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து